அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் தனியார் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் இறால் பதப்படுத்தும் பண்ணையானது தொடர்ந்து அந்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த இடத்தில் கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியான இந்த நிறுவனத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் அங்கு பணியமர்த்தப்பட்டு இருந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை அந்த பகுதியில் ஏற்பட்ட திடீரென அமோனியா கசிவு காரணமாக அங்கு பணியில் இருந்தவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் மூச்சுத்திணறல், சுவாச கோளாறு ஏற்பட்டு அருகில் உள்ள தனியார் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய சாண்டி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பணியில் இருந்த போது அவர்கள் சுவாசம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அமோனியா வாயு மிகுந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பல்வேறு மருத்துவர்கள் தரப்பிலும் இது அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சிலர் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு வருகின்றது என்று ஒரு தகவலையும் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று முதல் இன்று வரை ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அது அமோனியா பாதிப்பு காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையானது 7ஆக உயர்ந்துள்ளது. சற்று முன்னதாக அரசு சாண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 20 வயதான இளம் பெண் ஒருவர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து இதுவரை 7 பேர்கள் உயிரிழந்திருப்பது, அதுவும் பெண்களாக இருந்து வருகின்றனர். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இந்த பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஊத்துக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இறால் ஏற்றுமதி நிறுவனத்தில் தொடர்ந்து பணியில் இருந்து வருகின்றனர். குறைந்த சம்பளம் என்ற அடிப்படையிலும் இந்த நிறுவனத்தில் இருந்து வந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவாச கோளாறு, அதாவது மூச்சு திணறல், இது போன்ற காரணங்களால் அதிக அளவில் இந்த அமோனியானது உடலில் பாதிப்பை ஏற்படுத்தி நேரம் ஆக அவர்களுடைய உடல் உறுப்புகளும் பாதிப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சற்று முன்னதாக அரசு சாண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 20 வயதான இளம் பெண் ஒருவர் பலியானதை தொடர்ந்து இந்த அமோனியா விபத்து காரணமாக பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வினோத். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.